ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். சிலோன் சமையலில் இன்றைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கொஞ்சமாக கோழி எடுத்து அதை நல்லா அவிச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். அதோட கிழங்கு, வெங்காயம், கொஞ்சம் உரைப்புக்காக கொச்சிக்காய் இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். முதல்ல வெங்காயத்தை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வதங்குற டைமில் நாங்கள் உரைப்புக்காக எடுத்து வச்சுக்கிற கொச்சிக்காவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதோட உப்பு இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுக்கிறது தான். வதக்கி எடுத்த இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அடுத்தது நாங்கள் அந்த பொரித்து வச்சுருந்த அந்த கோழியை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கோழியையும் இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னு சொன்னால் கொஞ்சமாக கட்டர்த்தூளும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இதில் நாங்கள் அவிச்சு வச்சுருந்த கிழங்கு இதையும் இதோட சேர்த்திக்கொள்வோம். கிழங்கு ஆப்ஷனல் தான், விருப்பம்னா உங்களுக்கு சேர்த்தேலும். இப்போ நாங்கள் மாவு பிசைய போகிறோம். மாவு பிணைகிறதுக்காக முதல்ல நான் கொஞ்சமாக சீனி, ஒரு கரண்டி சீனியும் 2 கரண்டி ஈஸ்ட்டும் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகின பிறகு இதில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்திக்கொள்கிறேன். அதோட பட்டர் இதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் இதுக்கு ஒரு 3/4 கப் மாதிரி பால் சேர்த்திக்கிறேன். பாலையும் சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இதில் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஒலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண சமையலுக்கு எடுக்கிற ஆயிலும் கூட இதுக்கு எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இதை இது மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த இந்த டோவை இது மாதிரி ஷேப்பில் மடித்து அதில் கறியை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் மடித்து எடுத்துக்கொள்ளணும். கறியை வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட இது ரெசிபியோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய்.